ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்இடி 2024 அந்த அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். டான்செட்னா அதான் டிஎன்எஸ்இடி அப்படின்றது என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இந்த டான்செட். ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் அதோட வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டு, ஏஜ் லிமிட்டு இது எல்லாமே நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். நான் முதல்ல அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, எனக்கு உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ப்ரௌசராக பயன்படுத்திங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் குரோம் ப்ரௌசரை நான் பயன்படுத்திக்கிறேன். முதல்ல நான் என்ன பண்றேன், இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். இதான் அந்த வெப்சைட். இதுல டான்செட் 2024 அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை ரீட் மோர் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு அதை எடுத்துட்டு போகும். அந்த பேஜ்ல போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனு, எலிஜிபிலிட்டி இது எல்லாமே சப்ஜெக்ட் இது எல்லாமே அந்த இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம என்ன உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்களாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முதல்ல படிச்சுங்க. அது மாதிரி உங்களுக்கு அதுல தேவையான டாக்குமெண்ட்ஸையும் முதல்ல எடுத்து வச்சுங்க. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா டான்செட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, இத கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபார்மை கிளிக் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா அது 100 பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண யூசரா இருந்தா சைன்இன் பண்ணா போதும். நம்ம ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணல. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம பண்றோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே இப்ப என்னென்ன கொடுத்துருக்கான், முதல்ல ஜென்ரலுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஃபீஸு, பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் எவ்வளோ ஃபீஸு, எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் எவ்வளோ ஃபீஸு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணக்கூடியது மொத்தம் 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கும். ஒன்று அப்பர் கேஸ் இருக்கணும், ஒன்று லோவர் கேஸ் இருக்கணும், ஒன்று நம்பர் இருக்கணும், ஒன்று ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு இங்க இது பண்ண ஐ ஹேவ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா முதல்ல இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கேண்டிடேட் நேம் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுல உங்க இதுல எப்படி நீங்க வச்சிருக்கீங்களோ டாக்குமெண்ட்ல எல்லாத்துலயும் அது பிரகாரமே நீங்க போட்டுங்க. இதெல்லாம் நான் ஷோ பண்ணல. நீங்க அது என்னென்ன பண்ணணும்ன்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. அது மாதிரி இனிஷியலா தனியா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணீங்க. ஆமா, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இங்க கூகுள்ல லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரகாரம் இது பண்ணீங்க. அப்புறம் ஃபாதர்ஸ் நேம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேமை என்டர் பண்ணுங்க. அப்புறமா கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நீங்க கேலண்டர் சூஸ் பண்ணி நம்ம டேட் ஆஃப் பர்த்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மேல அந்த இயரை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா முன்னால இயருக்கு போறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு என்ன இதுவோ அதை இது பண்ணீங்க. அப்புறம் மேல மந்த்தை செலக்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு டேட் மந்த் அண்ட் இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு.
அது சரியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணீங்க. அப்புறமேல ஜெண்டர், அப்புறமேல வந்து ஐடி டைப்பு, நான் ஆதார் கார்டே குடுத்துக்கிறேன். அப்புறமேல ஐடி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இப்போ ஆதார் கார்ட செலக்ட் பண்ணிருக்க தொட்டு ஆதார் கார்டு நம்பர நம்ம குடுக்கணும். என்டர் பண்ணிட்டேன். இப்ப நம்பர என்டர் பண்ணிட்டு 1க்கு 2 தடவ வந்து நம்பர் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கேக்குறேன் கரண்ட் அட்ரஸ் அப்படின்றது கேட்டிருக்கு. உங்களுக்கு கரண்ட் அட்ரஸ் வந்து நீங்க என்னவோ அத வந்து என்டர் பண்ணுங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் இது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றத நான் சொல்றேன். அப்புறம் கண்ட்ரி சூஸ் பண்ண சொல்லுது. அப்புறம் ஸ்டேட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட். என் டிஸ்ட்ரிக்ட நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பின்கோடு, அப்புறமேல மெயில் ஐடி, அப்புறமா திரும்ப மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. எப்பவுமே வந்து மெயில் ஐடியும் சரி, நீங்க மொபைல் நம்பரும் சரி, நீங்க எந்த நம்பரை வந்து நீங்க எடுப்பீங்களோ அந்த நம்பரையும், எந்த மெயில் ஐடியை நீங்க ரிப்பீட்டடா பார்ப்பீங்களோ அந்த மெயில் ஐடியும் கொடுங்க. ஏன்னா கம்யூனிகேஷன்ல அந்த மெயில் ஐடிக்கும் இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ 1க்கு 2 தடவை அந்த மெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணீங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனலா தான் குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா குடுத்துங்க. இல்லன்னா விட்டுருங்க. இப்ப மேல இருக்க மெயில் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்ரஸ் ஃபுல்லாமே சரி ஒரே இதுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, வந்து அதே இத அப்படியே அங்க வந்து சேம் ஆஸ் வந்து அபோவ் அப்படின்னு இருக்குல்ல, அத டிக் பண்ணீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆயிடும். அத கிளிக் பண்ணி ரிப்பீட் பண்ணீங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் போட சொல்லுது. கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் கீழ வந்து இந்த கேப்ஷன என்டர் பண்ண சொல்லுது. இந்த கேப்ஷன பார்த்து கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. கேப்ஷன் புரியாட்டி அத ரீஃப்ரெஷ் பண்றது இங்க பட்டன் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி வேற ஒரு பாஸ்வேர்ட இது பண்ணி பண்ணுங்க. இப்ப வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த இது வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து ப்ரிவ்யூ பண்ணுது. முதல்ல இந்த இடத்துல எல்லாமே சரியா இருக்கான்னு 1க்கு 2 தடவ வெரிஃபை பண்ணீங்க. பிரான்சிஸ் இதுல எல்லாமே செக் பண்ணிட்டீங்களான்னு கேக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா டிக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுங்க டிக் பண்ணி. அப்புறமேல நம்ம அத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேல வந்து நம்மளால வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. இங்க அக்ரி டிக் பண்ணுங்க. டிக் பண்ணோன சப்மிட் அண்ட் வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். இதுல ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா எடிட் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சப்மிட் கரெக்டா இருந்துச்சுன்னா சப்மிட் அந்த ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வந்து என்டர் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டு உங்க மொபைல் நம்பர் இங்க காமிக்குது. ஓடிபி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிதான் எடுக்குதா அப்படின்றத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணீங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து நெக்ஸ்டா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. இன்கேஸ் ரிசீவ் ஆகல அப்படின்ற கண்டிஷன்ல ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். நான் இந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை நான் சொல்றேன். ஓடிபியை என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து வெரிஃபை ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு.
இந்த நம்பரை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிரிண்ட் அவுட் ஆகுது அல்லது வந்து ஒரு பிடிஎஃப் ஆகுது நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் பிடிஎஃப் ஆவே வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அப்புறம் கிளியர் டு கம்ப்ளீட் த ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் வந்து யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணணும்னா அந்த நம்பர் வந்து இதுவும் கேட்கும். அந்த நம்பரை வந்து பார்த்து என்டர் பண்ணிட்டு நீங்க இது ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். நான் முதல்ல நம்பரை பார்த்து என்டர் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி அந்த ஓடிபி வரதுக்குமே வந்து ரொம்ப நேரம் எடுக்குது. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கூட ஆகுது. உடனேவும் வரமாட்டேங்குது. சோ அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணீங்க. என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. அப்புறமேல கீழே கேப்ஷன் பார்த்து கேப்ஷனை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் சைன் இன் கிளிக் பண்ணுங்க. சைன் இன் கிளிக் பண்ணோம்னா வந்து உங்களுக்கு என்ன பேஜ் வருதுன்னா இந்த பேஜ் வருது. இதுல வந்து என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் பேமெண்ட் ஃபீயும் பெண்டிங்னு வருது. இப்போ வந்து கிளிக் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஆல்ரெடி உங்க பேர் வந்துடுது, டேட் ஆஃப் பர்த் வந்துடுது, மேலா ஃபீமேலான்னு வந்துடுது, அப்பா நேம் வந்துடுது, அம்மா நேம் வந்துடுது, அப்புறமேல நேஷனாலிட்டி கேட்குது. அதை வந்து இந்தியா உங்க நேஷனாலிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணீங்க. நம்ம கம்யூனிட்டி செலக்ட் பண்ணீங்க. நீங்க டிசபிலிட்டி பர்சனா இருந்தா எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க. டிசபிலிட்டி பர்சன் இல்லாட்டி அதை விட்டுருங்க. டிசபிலிட்டி கேட்டகரி அப்புறமேல வந்து நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. யூ வாண்ட் டு ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த இதுன்னு கேக்குது. எஸ் கரெக்டா இருக்கான்னு வந்து செக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்க. அப்புறம் மேல வந்து போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், இதுல வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்க. அது பாஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதுல வந்து பாஸ்ட் அப்படின்னு பாஸ் பண்ணீங்கன்னா பாஸ்ட்னு போடுங்க. அதெல்லாம் அப்பியர்னா அப்பியர்னு போடுங்க. இதை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால வந்து நீங்க அதை இது பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் கையில வச்சுக்கிட்டு பண்ணுங்க. நான் வந்து இந்த இதை ஃபில் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை நான் சொல்றேன். அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. இதுல உங்க சப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தா இது வந்து எந்த சென்டர் வேணும்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு எந்த சென்டர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்க இது பண்ணீங்க. தஞ்சாவூர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் எதாவது கேட்குறேன். ஆல்மோஸ்ட் நீங்க எவ்வளவு சீக்கிரம் அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் முன்னால வரும். அப்புறம் மேல வந்து உங்க போட்டோ கேக்குது. நீங்க வந்து போட்டோ வந்து நீங்க முன்னாலே கிராப் பண்ணி வச்சுங்க. அந்த சொல்லி இருக்க ஃபார்மேட்ல கிராப் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணீங்க. இப்ப அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இது மாதிரி ஃபார்ம் வந்து காமிக்குது. திரும்ப அதுல எல்லாமே திரும்ப ஒரு தடவை எல்லாமே வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. என் பேரு இப்ப செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபீஸ் பேமெண்ட் நம்ம பண்ண போறேன். பே எக்ஸாமினேஷன் ஃபீ நம்மளுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் இங்க வரும். அதை கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்க மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு அமௌண்ட்டோட ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்க பேர் வந்துடுது. இங்க அமௌண்ட் இந்த சைட்ல வந்துடுது. இங்க அட்ரஸ் கேக்குது. இந்த இடத்துல அட்ரஸ வந்து ஃபில் பண்ணீங்க. ஸ்டேட்டு, மெயில் ஐடி அதுவே வந்துடுது. இதுவும் வந்துடுது. எந்த பேமெண்ட் மெத்தட்ல பண்ண போறீங்கன்னு கேக்குது. உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த பேமெண்ட் மெத்தட வந்து பயன்படுத்திங்க. இதுல ஜெனரேட் QR அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஜெனரேட் பண்ண அந்த QR கோடு வந்து ஜெனரேட் ஆகுது. இதை ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீ எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி அதை வந்து ஒரு காப்பி வந்து எப்போதுமே வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுறப்ப நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆகும். ஸோ அதனால நீங்க அதை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி பண்ணீங்க. இப்போ வந்து கோ பேக் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணணும் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கிளிக் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா வந்து என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடுது. இதை பிரிண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இதனோட நான் இந்த முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.